நிலம் விட்டு கடல் விட்டு அடுத்த நிலத்துக்கு ஒரு மனிதனை செல்வதற்கு வழிகாட்டியதே இந்த ஆமைகள் தான். பங்குனி ஆமைகள், ஆலிவ் ரெட்லிஸ். நான் ஒரு 3 வகையான ஆமையை தொடர்ந்து 20 வருடமாக ஆய்வு பண்ணிட்டுருக்கேன். ஒன்று ஆலிவ் ரெட்லிஸ் சொல்லக்கூடிய பங்குனி ஆமை, சித்தாமை. அடுத்தது கிரீன் டர்ட்டில் சொல்லக்கூடிய பச்சை ஆமை. 3வது லெதர் பேக் சொல்லக்கூடிய 7 வரி தோணி ஆமை. இந்த 3 ஆமைகள் கிட்டத்தட்ட 300 வகையான ஆமைகள் இருந்தாலும், கடல் ஆமைகள் 7 வகையான ஆமைகள் இருந்தாலும், இந்த 3 ஆமைகளுடைய நடமாற்றத்தை கடலில் எப்படி வருது, அதோடைய வலசை பயணங்களை, டர்டைல் கேரிடர், ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டர்டைல் கேரிடர், இந்த ஆமைகள் பயணங்கள் எப்படி மனிதர்களை கடலில் அடுத்த நிலத்துக்கு போச்சு. நீங்கள் இன்றைக்கி இந்திய பெருங்கடல், நீங்கள் பசிபிக் பெருங்கடல், நீங்கள் ஆமைக்கு அதெல்லாம் தெரியாது. மெக்சிகோலேருந்து கிளம்புது, கித்தமாலேருந்து கிளம்புது, பெரு நாட்டிலேருந்து கிளம்புது, அர்ஜென்டினாலேருந்து கிளம்புது, நேராக இங்கே வருது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு. எதுக்கு வருது? அது பிறந்த இடத்துக்கு வருது. கன்னியாகுமரியிலேருந்து இலங்கையிலேருந்து ஆரம்பித்து ஒரிசா வரைக்கும் லட்சக்கணக்கில் அது ஆமைகள் தன்னுடைய முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையை கிட்ட இருந்து முட்டை பொறிஞ்ச உடனே அதை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? முட்டையை எடுத்து சாப்பிட்றோம், ஆம்லெட் போட்டுறோம். 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது யார் விற்கிறது? நம்ம மக்கள் தான். இங்கே இருக்கிற வடநாட்டு மக்களுக்கு 1 ரூபாய்க்கு முட்டையை விற்கிறாங்க. அந்த ஆமை கறி சாப்பிட்றோம், ஆமை ரத்தம் சாப்பிட்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி இருக்க வளர்ச்சியை நீங்கள் இழந்தால் ஒரு 200 வருடத்தில் உங்களுக்கு வளர்ச்சியே இல்லைன்னா அடுத்த நிலத்துக்கு உங்களுக்கு வழி காமிக்கிறது இந்த ஆமை மட்டும்தான் இருக்கும். ஆமை சாதாரண ஆமை கிடையாது. பாசில், அதாவது 20 கோடி வருடத்திலேருந்து டைனோசர் காலத்திலேருந்து வாழக்கூடிய மிக முக்கியமான உயிரினம் ஆமை தான். கடலுக்கும் நிலத்துக்கும் தொடர்புடைய ஒரே விலங்கு இந்த ஆமை தான். இந்த ஆமையை அந்த காலத்தில் எப்படி பார்த்துருக்கேன்னு தெரியுங்களா? 240 கோயிலில், இது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணது, 240 கோயிலில் ஆமையை வணங்குறாங்க. இங்கே மெட்ராஸ் பீச்சுக்கு ஏற்ற மாதிரி கச்சாலீஸ்வரர் கோயில், ஒரு இறந்து போன ஆமைக்கு மேலே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. காளிகாம்பாள் கோயில், அதுக்கு பேர் கமுடேஸ்வர், அதுவும் இறந்து போன ஆமைக்கு மேலே கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே கல்பாக்கம், உங்களுக்கு தெரியும், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கத்தில் இருக்க ஆமை பாக்கம். தமிழ்நாட்டில் ஆமையை அப்படி மதிச்சிருக்காங்க.